நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். தோழர்களே, இன்னும் அவலம் தொடர்கிற கரூர் கொடுந்துயருக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசே பொறுப்பு. என்டிஏ எம்பிக்கள் குழு குற்றச்சாட்டு. கரூரில் 41 பேர் உயிரிழப்பதற்கு முதல்வர் ஸ்டாலின் பொறுப்பேற்க வேண்டும் என்று திரு அனுராக் தாக்கூருடைய கருத்தும் முதலமைச்சருக்காகவும் அவர் தனிப்பட்ட முறையில் கடிதாசி ஒன்றை எழுதியிருக்கிறார். கூட்டத்திற்கு முன்பு ஹேமாமாலினி தலைமையில் மத்திய குழு, அதாவது என்டிஏனுடைய குழு, அங்கே ஃபேக்ட் பைண்டிங் என்ற அடிப்படையில் உண்மை கண்டறிவதற்காக சென்றார்கள். இந்த நிலையில் மதுரை ஹைகோர்ட் மற்றும் சென்னை 2 விதமான பார்வைகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். மதுரையில் சிபிஐ விசாரணைக்கு முழுமையாக நிராகரிப்பு, குறிப்பாக மாநில அரசு முன்னேற்பாடு, பாதுகாப்பு மற்றும் பல நடவடிக்கைகள் குறித்தும் இந்த அனர்த்தத்தின் காரணம் குறித்தும் சில ஆய்வுகளை மேற்கொண்டிருப்பதால் நாம் சிபிஐக்கு ஒத்துழைப்பு உடனே வர வேண்டும் என்று சொல்ல முடியாது என அங்கே ஒரு பார்வை. ஆனால் சென்னை ஹைகோர்ட் தாவேகா தலைவர் திரு விஜய் ரசிகர்களையும் மக்களையும் தொண்டர்களையும் கைவிட்டு விட்டார், அவருக்கு ஒரு தலைமைத்துவ பண்பே இல்லை என சென்னை நீதிமன்றம் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. தலைமைத்துவ பண்பு மட்டுமல்லாமல் இந்த அனர்த்தத்தில் எல்லா கட்சியினரும் களத்தில் இருக்கும்போது நீங்கள் எங்கே சென்றீர்கள் என்ற கேள்வியும் அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். விஜய் பரப்புரை வாகனம் வருகின்ற வழியில் இடித்து 2 வாகனங்கள் சேதாரத்துக்கு உள்ளானதால் அவர் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை என்ற கேள்வியும் இங்கே எழுப்பப்பட்டிருக்கிறது. கட்சியின் முக்கிய முகங்களான சுனில்குமார் மற்றும் புஷி ஆனந்தின் முன் ஜாமீன் மனு ஏற்றுக்கொள்ள மறுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி நிறைய விஷயம் இருக்குது, நாம் பேசுவோம். நம்முடைய நிகழ்ச்சியில் திரைத்துறை குறித்து மிகுந்த எழுத்துக்கள் மட்டுமல்ல, அனுபவம் உண்டு. எழுத்தாளராகவும் அரசியல் விமர்சகராகவும் தோழர் திரு ராம்கி அவர்கள் எம்மோடு இணைகிறார். அவர்களை நான் வரவேற்கிறேன். அதே போன்று நாஞ்சில் பத்திரிகையாளர் தோழர் திரு ராமன், பொருளாதார நிபுணர், சமூக பார்வையோடு எல்லா விடயங்களையும் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய ரவிசங்கர். வணக்கம். வணக்கம் ராம்கி சார், நீங்கள் நான் சுருக்கமாக என்ன நடந்துச்சிருக்குன்னு சொல்லியிருக்கேன், உங்கள் கருத்து வைங்க. முதல்ல உயர்நீதிமன்றம் மிக கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கு இந்த சம்பவத்திற்கு. ஒரு வாரம் ஆக போகிறது நாளை. சென்னை உயர்நீதிமன்றம் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு ஹைலைட்ஸாக நான் பார்க்குறது இது என்ன மாதிரியான அமைப்பு, இது என்ன மாதிரியான கட்சி அப்படிங்கிற அந்த வார்த்தைகள், அந்த கேள்வி. அப்புறம் இது இந்த பிரச்சார வாகனத்தை ஏன் பறிமுதல் செய்யப்படவில்லை? ஆனால் அது விஷுவல்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். அந்த மேலே மக்கள் எப்படி மோதுறாங்க. அது ஒரு முக்கியமான ரீசனாக இருக்குது. அது அந்த பிரச்சார வாகனம் வந்த பிறகு தான் அவ்வளோ பெரிய உயிரிழப்புகள். அப்படிங்கும்போது அது ஒரு முக்கியமான அந்த வாகனங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதை ஏன் பறிமுதல் செய்யப்படவில்லை? இந்த மாதிரி இந்த கேள்விகள் கேட்டுக்கொண்டு அதே நேரத்தில் அங்கே பனையூரில் அதே வாகனத்திற்கு பூஜை செய்கிறார்கள். அது அவருடைய நம்பிக்கை. இருந்தாலும் இந்த இடத்துல இந்த பிரச்சார வாகனம் ஏன் பறிமுதல் செய்யப்படவில்லை, அது ஒரு முக்கியமான அப்படிங்கிறது நீதிமன்றம் எழுப்புகிற கேள்வி. அது ஒரு முக்கியமானதை நான் பார்க்குறேன். ரெண்டாவது இல்லை, சிபிஐ விசாரணை வேண்டும். இதை அவர் விஜய் அவர்களே அவருடைய வீடியோவில் சொல்லியிருக்கணும். சிபிஐ விசாரணை எங்களுக்கு உள்ளூர் இதில் நம்ம, ஏன்னா அவர் சிஎம்கே ஒரு சேலஞ்சிங்காக ஒரு கேள்வியில் கேட்டார். அப்படிங்கும்போது சிபிஐ விசாரணை வேணுங்கிறத அழுத்தமாக பதிவு செய்திருக்கலாம். நானும் கூட எதிர்பார்த்தேன். சிபிஐனா டெல்லியிலேருந்து 8 கமிட்டிஸ் மெம்பர்ஸ்லாம் போகும்போது சரி நிச்சயமாக சிபிஐ விசாரணை நோக்கி தான் போகும் அப்படின்ட்டு. ஆனால் அதை விட கூடுதலாக இங்கே சிறப்பு புலனாய்வு குழு அப்படிங்கிற அமைப்பை போது என்னன்னா, நேரடியாக நீதிமன்றம் தன்னுடைய இந்த வழக்கு விசாரணையை நேரடியாக கண்காணிப்பு வைத்துக்கொள்ள நீதிமன்றம் விரும்புகிறத நான் பார்க்குறேன். நீங்கள் சிபிஐ விசாரணையோட இந்த விசாரணை ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருக்கும்னு நானும் நம்புகிறேன். ஏன்னா சிபிஐனா அது மத்திய மாநில உறவுகளில் அது ஒரு அடிபட்டு அரசியல் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது சிறப்பு புலனாய்வு குழுங்கும் போது நேரடியாக நீதிமன்றம் கேள்விகளாகும். நிறைய கேள்விகள் இன்னைக்கு கேட்டிருக்காங்க. ரொம்ப அடிப்படையாக எல்லா ஒட்டுமொத்த சாராம்சம் நான் பார்க்குறது தாவேகா என்கிற அமைப்பு, அந்த அமைப்பின் மேலே அதோடைய இருப்பின் மேலே நீதிமன்றம் கேள்வி உள்ளாகிறது. ஒரு அரசியல் கட்சி, பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி, 1.5 ஆண்டு காலம் இருக்குது. ஆனால் அவங்க என்ன ஆர்கனைஸ் ஸ்ட்ரக்சர் என்ன வச்சிருக்காங்க? ஏன் நிகழ்ச்சி முடிந்தவுடன் அவங்க ஏன் அங்கிருந்து தப்பித்து போனார்கள்? ஏன் நிர்வாகிகளை காணவில்லை?
மற்ற கட்சியினரெல்லாம் நேராக வந்து ஆறுதல் சொல்லும்போது ஏன் தாவேகா அமைப்பு இல்லை அப்படிங்கிற நீதிமன்றம் எழுப்புது. ரெண்டாவது அந்த இன்னொரு மதுரை உயர் நீதிமன்றத்தில் வர்ற வழக்கில் கூட என்னன்னா, அந்த புஷி ஆனந்த் நிர்மல்குமாரோடைய தரப்போட வாதங்கள் எப்படி இருக்குன்னா, தலைமைக்கு எங்களுக்கும் வந்து பெரிய இது சம்பந்தம் இல்லை, இது வந்து உள்ளூர் தலைமை, அதாவது கரூர் நாமக்கல் மாவட்ட தலைமை எடுத்த முடிவு அப்படிங்கிற மாதிரி. அது வந்து பிரச்சனையிலிருந்து பிரச்சனையை வந்து அந்த மாவட்டத்து மேல தள்ளி விட்டுட்டு இவங்க வந்து தலைமை கைகழுவ பார்க்குதான் பார்க்குறாங்க. இது வந்து ரொம்ப அபூர்வமான. இது மாதிரி நம்ம ஒரு சிச்சுவேஷன் நம்ம பார்த்ததே கிடையாது. அரசியல் கட்சி தலைமை அப்படின்னா அவங்க முழு பொறுப்பு எடுத்துக்கணும். அவங்களுடைய டைரக்ஷன்ல தான் இவங்களே போய் நேரம் வாங்குறாங்க, இவங்க தான் பர்மிஷன் வாங்குறாங்க, எல்லாம் பண்ணாங்க. மாவட்ட தலைமைங்கிறது மாநில தலைமையோட ஒவ்வொரு வார்த்தையிலும் அப்படியே அடிவிட்டு தான் அவங்களுடைய டைரக்ஷன் ஏற்ற மாதிரி செயல்பட்டு இருக்கிறது. அதுதான் எல்லா கட்சியும் நடக்குது, எல்லா அமைப்புகளையும் அப்படிதான். ஆனால் இங்கே வந்து ஒரு வித்தியாசமாக நாங்கள் சொல்லி அவங்க கேட்கல, அவங்களா பண்ணாங்கன்னு சொல்லும்போது அது அவங்கள பிரச்சனையை தள்ளி விட்டு அவங்க தப்பிக்க பார்க்குறதா தான் நம்ம எடுத்துக்க முடியும். டோட்டலாக கம்ப்ளீட் கொலாப்ஸ். ஏன்னா நீங்கள் பாருங்கள், இன்னைக்கு ஆதவ் அர்ஜுனா டெல்லி போயிருக்கார். எதுக்காக போனார், ஏன் போனார், என்ன செய்கிறார், இன்னும் ஒரு டிரான்ஸ்பரண்ட் இல்லை. புஷி ஆனந்த் எங்கே இருக்கா நமக்கு தெரியாது, நிர்மல்குமார் எங்கே இருக்கா தெரியாது, ஜான் ஆரோக்கியசாமிங்கிற இவங்கெல்லாம் ஆலோசகராக இவங்களுக்கும் கட்சியில் என்ன மாதிரியான பதவிகள் இருந்தாங்க, இவங்க ஆலோசகர் மட்டும்தானா, கட்சியில் செல்வாக்கு இருக்கா? ஒரு சின்ன குறிப்பு, சில மோசமான சம்பவங்கள் இருக்கு பாருங்க, அந்த வழக்குகளில் சிக்கிறவங்க ஆட்கள் காணாமல் போயிடுவாங்க. இப்போ இது அதுக்கு மாதிரில தெரியுது. அதான் இது வந்து என்ன நடைமுறை? ஒரு பெரிய அரசியல் கட்சி யாரையும் குறை சொல்ல வேண்டும்னு நமக்கு நோக்கம் இல்லை. யாரை கான்டாக்ட் பண்றது? இல்லை, நீங்கள் எப்படி உங்களை பொசிஷன் பண்ணிட்டீங்கன்னா, திமுக அண்ணா திமுக போன்ற ஒரு முதன்மை சக்தி அப்படிலாம் சொன்ன ஒரு கட்சியோட தலைமை நிர்வாகிகள் ஆளை காணோம். தலைமை மாநில தலைமை ஆட்களே ஆளாக்கானும், மாவட்ட தலைமையில் யாருமே இல்லை. ஒரு கம்ப்ளீட் ஃபெயிலியர் ஆஃப் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி. இது போன்ற நான் சொல்ற ஒரு அமைப்பு கூட நடக்காது சார். இது மாதிரி சாதாரண ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க, ஒரு 10 பேர் 20 பேர் கொண்ட ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு கூட இந்த அளவுக்கு மோசமாக நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் எந்த அமைப்பாக இருந்தாலும் ஒரு அவங்களுக்குள்ள ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கணும். ஒரு குரூப்பில் அப்படி தானே டிஃபைன் பண்ணுறாங்க. ஒரு 2 பேருக்குள்ள இன்ட்ராக்ஷன் நடக்கணும், அவங்களுக்குள்ள ஒரு காமன் கோல் வேணும். இதெல்லாமே எதுவுமே இல்லை. இவ்வளோ பெரிய அரசியல் கட்சியாக தங்களை முன்னிறுத்தி பல லட்சங்களை செலவு பண்ணி பெரிய மாலை நடத்தி பல லட்சக்கணக்கான தொண்டர்களை குவித்து கொண்டு வந்து பண்ணால் ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி இவ்வளோ சுத்தமாக இல்லையே. எப்படி நடந்தது? இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எல்லாத்தையும் நீங்கள் வந்து மற்றவங்கள்ட்ட கொடுத்துட்டு வெறும் கூட்டத்தை மட்டும் வைத்து என்ன பண்ண முடியும்? ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரே கிடையாது. ஒரு 1000 பேருக்கு ஒரு 100 பேர் நிர்வாகிகள் இருக்கணும், இல்லவே இல்லை. கம்ப்ளீட் ஃபெயிலியர் ஆஃப் கட்சி. இது ஒரு அரசியல் கட்சி மேலே ஒரு நம்பிக்கை இழந்த ஒரு நீதிமன்றம். நீ கேட்குற ஒவ்வொரு கேள்வியும் இன்னைக்கு முக்கியமான கேள்வியாக நான் பார்க்குறேன். இது வந்து இந்த இன்சிடென்ட்டுக்கு மட்டும் இல்லை, இது போன்ற அமைப்புகளுக்கு நான் அரசியல் கட்சியோட சொல்ல அரசியல் கட்சியை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அது வந்து ஒரு ரசிகர் மன்றமாக கூட முழுமையடையாத ஒரு அமைப்பு. அது பொதுவாக ஒரு அமைப்பு, ஒரு ஆர்கனைசர்ஸ் ஒரு ஈவெண்ட் நடத்துகிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான, ஏன்னா நீங்கள் இதை இது ஒரு முதல் தடவை இல்லை. ஏற்கனவே ஏஆர் ரஹ்மான் ஷோல நடந்த குளறுபடிகள், மிஸ்மேனேஜ்மெண்ட், இதுல வேற மரணம் இல்ல, அது பெரிய பிரச்சனை. எவ்வளவு பெரிய டிராஃபிக் ஒரு சண்டே ஈவினிங் வந்து கம்ப்ளீட்டா பிளாக் பண்ண ஒரு விஷயம், அது மிஸ்மேனேஜ்மெண்ட். சிஎம்ஏ மாட்டினார். ரெண்டாவது அந்த கான்வாய் மாட்டியது. தேசிய விமானப்படை சாகசத்துல 5 பேர் பலியானார்கள். அது எவ்வளவு பெரிய ஒரு பெரிய இது எல்லாமே நீங்க இதெல்லாம் தொகுத்து பார்க்கணும். ஒவ்வொன்றுத்துக்கும் உங்களை சேர்த்து தான் நீங்க பார்க்கணும். ஒரு கம்ப்ளீட் மிஸ்மேனேஜ்மெண்ட். அதுல ஆர்கனைசர் யாரு, இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ண யார், ஆர்கனைஸ் பண்ணுறவங்க இல்லைன்னா அதை எடுத்து பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டிய இடத்துல அரசு இருக்குது. ஆர்கனைசர்ஸ்க்கும் அரசுக்கும் ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஸோ இதில் நீதிமன்றம் இன்னொரு முக்கியமான கேள்வி நான் பார்க்குறேன், ஏன் இந்த கைது நடவடிக்கையில் தாமதம் அப்படின்னு கேட்குறேன். ஸோ நீங்கள் இந்த விஷயத்தில் வந்து உடனடியாக சட்டம் என்ன சொல்கிறதுனா, இந்த ஆர்கனைசர்ஸ் உடனடியாக யாரை கைது நடவடிக்கை தாமதம்னு கேட்குறாங்க. அரசு அரசு யார் கைது செய்யணும்? இப்போ தலைவரையா, பொதுச் செயலாளரையா, அல்லது ஏனைய 4 பேர், நிறைய பேருங்க, விஜய் அருண் ஒருத்தர் இருக்காரு, விஜய் நிறைய ஆரோக்கியசாமின்னு ஒருத்தர் இருக்காரு, புஷிக்கும் ஆனந்த், யாரை கைது செய்யறதுல இல்ல அதுல ஒரு தெளிவு இல்லை. ஆனால் நீதிமன்றம் கேட்கிற அடிப்படையான கேள்வி நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நீங்க ஆர்கனைசர்னு சொன்னீங்கன்னா சரி, நீங்க கரூர் மாவட்ட தாவேகா நிர்வாகிலேருந்து ஆரம்பிங்க. அப்படியே இருந்தாலும் நீங்கள் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டதிலிருந்து எல்லாமே ஒரு டிலே ஆனிச்சு. அதாவது அரசுக்கு ஒரு தயக்கம் இருக்கிறது. நாம் வந்து இதை கைது நடவடிக்கைகள் ஆரம்பித்தால் அது அரசியல் ரீதியாக நமக்கு ஒரு பெரிய செட்பேக் கிடைச்சிருமோ அப்படிங்கிறதுக்காக பயந்து ஒரு தயக்கம் இருந்தது அரசு தரப்புல. இல்லை, அதனால தான் இன்னைக்கு தோழர் திருமாவளவன் ஒரு கேள்வி கேட்கிறாரு, வலுவற்றவனுக்கும் வலுவுள்ளவனுக்கும் ஒரு நீதியான்னு கேட்கிறார். அவர்தான் கேட்கிறார், அவர்தான் கூட்டணியில் இருக்காரு, திமுக ஏன் கைது செய்யலன்னு. நீங்க ரொம்ப கிளீன் ஷீட்டா நீங்க நீதிமன்றம் அது கேள்வி எழுப்பது, அரசை நோக்கி கேள்வி எழுப்பது மிக முக்கியமான கேள்வி. அரசு நடவடிக்கையில் ஒரு தாமதம் இருக்கிறது, நீங்க வந்து சம்பந்தப்பட்ட நிர்வாகிகள் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. அதுக்கான ப்ரொசீஜர் இன்ன வரைக்கும் வந்து அவரால் ஒரு 2 பேர் தான் கைது செய்ய முடிந்தது, வேற யாருமே கைது செய்ய முடியலையே.
இவ்வளோ பெரிய கூட்டம் கூடியிருக்குங்க, இவ்வளோ நிர்வாகிகள் அன்றைக்கி அந்த சம்பவ இடத்துல காலையிலேருந்து ஆரம்பித்து ஈவினிங் வரைக்கும் அந்த மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகள் மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்கிற அண்டை மாவட்டங்களில் இருக்கிற நிர்வாகிகளும் அந்த களத்தில் இருந்திருக்காங்க. ஸோ அவங்களும் கூட்டத்தை சீர்படுத்துவதாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் வந்து விசாரிக்க வேண்டும். இதுக்கு எத்தனை நீதி அருணா ஜெகதீசன் கமிட்டி இருக்காங்க, உண்மை கண்டறியும் குழு இவ்வளோ பேர் இருக்காங்க, இவங்கெல்லாம் எல்லாரையும் விசாரிக்க முடியுமா? இதெல்லாம் நீங்கள் அவங்களுடைய ப்ராசஸில் கொண்டு வரணும். அவங்கள பேசுவோம், அது நடக்கவே இல்லை இது வரைக்கும். சார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ இந்த தலைப்பை நான் சொல்லிட்டேன். ஸோ யாருக்கு பொறுப்பு இருக்கிறது? விஜய் பார்ட்டி வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, 30th செப்டம்பரை எங்களுக்கு இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டு கீழே இந்த புலீஸ் இவங்களை வச்சு பண்ணும்பொழுது உண்மையான ஒரு இது கிடைக்காது, அதனால் சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்லியிருந்தாங்க. பிஜேபி கவுன்சிலர் உமா ஆனந்தன் அவங்களே மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணாங்க. அந்த பெட்டிஷன் ஃபைல் பண்ணும்போது அவங்க சிபிஐக்கு இது எதுக்காக மாற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, டிஜிபி அவர்கள் முன்னாடியே கிளியர் கட்டாக சொல்லிட்டாங்க, இல்லை இது வந்து அவங்க லேட்டாக வந்ததுனால அந்த கட்சி பர்டிகுலர் கட்சி அந்த தலைவர் இவங்க தாமதமாக வந்ததுனால இந்த மாதிரி கூட்ட நெரிசல்லாம் ஏற்பட்டது அப்படின்னு முன்னாடியே இந்த கேஸை முடித்து வைத்து விட்டார். இந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த இது கீழே இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் கீழே இது வந்து நடந்தால் உண்மையான ஒரு இது கிடைக்காது, நீதி கிடைக்காது, அதனால் சிபிஐக்கு போகணும் அப்படின்னு மெட்ராஸ் ஹைகோர்ட்டை கேட்டாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இல்லைங்க இந்த காஸ் ஆஃப் தி இன்சிடென்ட் இது எங்கே நடந்தது அப்படின்னா கரூரில் நடந்திருக்கு. கரூரில் நடந்திருக்கிறச்ச சென்னை ஹைகோர்ட்டு எங்களுக்கு அதில் ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது, அதனால் இதை மதுரைக்கு தான் கொண்டு போனோம். மதுரை பெஞ்சு தான் இதை வந்து மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் சென்னை ஹைகோர்ட் அவங்க தான் விசாரிக்கணும். சென்னை கேட்டு மதுரை கிளை. ஆமாம், இதில் இவங்க மதுரை பெஞ்ச் இன்னைக்கு கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட கொஸ்டின்ஸ் ஒரு 7 கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த 7 கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஸ்டேட் ஹைவேல இந்த மாதிரி கூட்டத்தை நடத்துவதற்கு யார் பர்மிஷன் கொடுத்தாங்க? ஸ்டேட் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் கொடுத்தாங்களா, ஆர் நேஷனல் ஹைவேஸா இது நேஷனல் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் இவங்க என்ன கேட்டிருக்காங்க, போலீஸுக்கு பொறுப்பு இல்லையா? இந்த மாதிரி ஒரு கூட்டம் நடக்கும்போது மக்களுடைய உயிரெல்லாம் காப்பாற்றுவதற்கு போலீஸுக்கு பொறுப்பு இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி, முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, அதாவது இந்த போலீஸ் கிரவுட் மேனேஜ்மெண்ட் அண்ட் சேஃப்டி ப்ரொசீஜர்ஸ் இதெல்லாம் இருக்குது, இதையெல்லாம் இந்த போலீஸ் அவங்க ஒழுங்காக பார்த்தாங்களா, நடவடிக்கை எடுத்தாங்களா? மூணாவது கேட்குறாங்க பர்மிஷன், அதாவது ஸ்டேட் ஹைவேல நடத்துறதுக்கு பர்மிஷனை எப்படி கொடுத்தாங்க, யார் கொடுத்தது? நாலாவது, அதாவது விஜய்க்கு அஃபிஷியலாக லெட்டர் கொடுத்துருக்கீங்களா, இந்த இடத்துல வெளிசாமிபுரமா எதுவாக இருக்கட்டும் இங்கே வந்து நீங்கள் நடத்தலாம் அப்படின்னு அஃபிஷியலாக பர்மிஷன் கொடுத்தீங்களா? இது எல்லாமே மதுரை பெஞ்ச் ஆஃப் சென்னை ஹைகோர்ட் போலீஸை கொஸ்டின் பண்ணுறாங்க. அஞ்சாவது என்ன கேட்குறாங்க, ட்ரிங்கிங் வாட்டர், அந்த பர்டிகுலர் இடத்துல குடி தண்ணீர் அதை கொடுத்துருக்காங்களா, இதை போலீஸ் பார்த்தீங்களா? ஆறாவது, லா என்ஃபோர்ஸ்மெண்ட், அவங்க என்ன பண்ண போலீஸ் அவங்க லா என்ஃபோர்ஸ்மெண்ட் எல்லாருக்கும் தெரியும், போலீஸ் இதுதான். வாட்டர் அண்ட் சானிடேஷன் அரேஞ்ச்மெண்ட் இது ப்ராப்பராக இருக்கா? ஏழாவது, பப்ளிக் ஹெல்த் ஃபெசிலிட்டி இதெல்லாம் இருக்கா, ரெடியா அப்படின்னு முன்னாடியே போலீஸ் நீங்கள் பார்த்துருக்கணும், இதையெல்லாம் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இதையும் தாண்டி அவங்க என்ன சொல்கிறாங்க, அதாவது பேசிக்காக இது எல்லாமே ப்ரொவைட் பண்ண வேண்டியது போலீஸ் உங்கள் இது, நீங்கள் எல்லாம் பார்த்த இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணிங்களோ இல்லை தவறி விட்டீர்களா அப்படின்னு. அப்போ உடனே அரசாங்க வக்கீல் அந்த கவுன்சில் சொல்கிறாங்க, இல்லை இது எல்லாமே நாங்கள் இது பண்ணிருக்கோம், ஆனால் இதை தாண்டி நாங்கள் என்ன சொல்கிறோம், ஏர்லியராக நாங்கள் வந்து எங்களுக்கு டைம் கொடுங்க, நாங்கள் என்னென்ன ஆக்ஷன் எடுத்தோம், என்னென்ன நாங்கள் இது பண்ணோம் எல்லாத்துக்கும் நாங்கள் உங்களுக்கு சப்மிட் பண்ணுறோம், எங்களுக்கு அதுக்கு டைம் வேணும் அப்படின்னு மதுரை பெஞ்சில் இன்றைக்கி ஸ்டேட் கவுன்சில் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய கவுன்சில் சொல்லியிருக்காங்க. அதே உடனே இவங்க என்ன சொல்லிட்டாங்க, மதுரை ஹைகோர்ட் 2 வாரம் டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு அரசாங்கம் அதே சமயத்தில் விஜய் கட்சி டிவிகே கட்சிக்கும் 2 வாரம் டைம் கொடுத்துருக்காங்க. இத்தனை கேள்விக்கும் நீங்கள் எல்லாம் அதாவது பதில் சொல்லணும் அப்படின்னு. இதையும் தாண்டி வரும்பொழுது போலீஸ் இது நான் முன்னாடியே சொன்னேன், ஏன்னா அரசாங்கமே ஹைகோர்ட்டே கேட்டிருக்காங்க இவ்வளோ கொஸ்டினும். நீங்கள் சொன்னது மெட்ராஸ் ஹைகோர்ட்
விஜயை சாடிச்சிருக்காங்க. கண்டிப்பா இல்ல மதுரை ஹைகோர்ட்டையும் சொல்லியிருக்கேன், சிபிஐ வழக்கு விசாரணை எல்லாம் அது கோட் பண்ணேன். இல்ல அதுக்கு தான் சிபிஐ மதுரை ஹைகோர்ட் என்ன சொல்லிட்டாங்க, இது ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ், இந்த ஸ்டேஜில் இமிடியேட்டா நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐக்கெல்லாம் மாற்ற முடியாது சார். சிபிஐக்கு எப்போ மாற்றுவாங்க சார்? இந்த இது இவ்வளவு நாள் கேஸ் நடந்து ஒரு இதுவும் இது வரைக்கும் ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. இவங்களுக்கு வேண்டிய ஆளுக்கு மேல எல்லாம் விட்டுறாங்க, மற்றவங்க மேல வேணும்ட்டே கேஸ் போடுறாங்க. அந்த மாதிரி எல்லாம் நீங்க கொண்டு வந்து பேசினால்தான், நிரூபித்தால்தான் என்ன பண்ணுவாங்க, சிபிஐக்கு மாற்றுவாங்க. அந்த 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 லெவலுக்கு இப்போ வரல, அந்த லெவலுக்கு வரல. அதனால மதுரை ஹைகோர்ட் சொல்லிட்டேன், மதுரை பெஞ்ச் ஆஃப் சென்னை ஹைகோர்ட் இல்ல சிபிஐக்கெல்லாம் இதை உடனே மாற்ற வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இதையும் தாண்டி வரும்பொழுது இவங்க என்ன சொல்கிறாங்க, விஜய்க்கு சாயங்காலம் 3 மணிலேருந்து 10 மணி டைம் கொடுத்துருக்கோம், அந்த 3 மணில 10 மணிக்கு வரலாம் அப்படின்னு போலீஸ் இதில் சொன்னாங்க. விஜய் 7 மணிக்கு வந்திருக்கார். ஸோ நீங்கள் கொடுத்தது 3 மணில 10 மணி, அவர் கரெக்டாக வந்துட்டாருங்க. இது என்னுடைய ஒப்பீனியன். ஸோ நீங்கள் சொன்னதை வச்சு பார்க்கும்பொழுது அவர் 7 மணிக்கு வந்து விட்டார். அப்போ இதை வந்து டிலேன்னு சொல்ல முடியாது. ஆனால் இவங்க எப்போ டிலேன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க டிவிகே பார்ட்டி அந்த செக்ரட்டரி கேடர்ஸ் இவங்க 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் விஜய்க்கு ஃபோன் பண்ணி இல்லை கூட்டம் அதிகமாயிட்டே இருக்கு, உடனே இங்கே கிளம்பி வாங்க அப்படின்னு இவங்க சொன்னாங்க. ஆனால் விஜய் வரவில்லை, லேட்டாக வந்திருக்கிறார். விஜய் லேட்டாக வந்த காரணம் என்ன இவங்க சொல்றது, அதாவது இவங்க சொல்றது அவங்க சொல்றது இல்லை, காலையில் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு நம்ம பாயிண்டோட பேசுவோம். 8:45 மணிக்கு அங்கே கொஞ்சம் டைம் கொடுத்துருக்காங்க. இவருங்க புறப்பட்டதே சென்னையில் 8 மணி. எங்க டைம் யார் கொடுத்துருக்காங்க டைம்? அரசு டைம். அரசு டைம் 3 மணி. அது அது அங்கே கரூர். நான் முதல் கூட்டம், நான் கரூர் இல்லை, கரூருக்கு முன்னாடிலேருந்து அவருடைய அங்கேருந்தே ஆரம்பிக்கிறேன். அங்கே தான் நம்ம பாயிண்ட். நாமக்கல்ல ஃபார்ச்சுனேட்டாக இதுவாகல, அதுல இருந்து கரூர் ஆட்டோமேட்டிக்காக லேட் ஆயிட்டு என்னுடைய பாயிண்ட். அதனால விஜய் மேலே இப்போ சொன்னாங்க இல்லையா, ஹைகோர்ட் சொன்ன பாயிண்ட் எல்லாமே ஒத்துக்கிறேன். இவ்வளவு பெரிய துயரம் நடந்திருக்கிறது, நீங்க உடனே அங்கேருந்து கிளம்பி போயிட்டீங்க. ஆனால் என்ன பாயிண்ட் என்னன்னா, விஜய் சரி நம்ம இருந்தால் இன்னும் கூட்டம் வருமோன்னு கலந்து போயிருந்தால் ட்ரிச்சியில் போய் நீங்க நின்று இருக்கணும், மெட்ராஸ் வந்திருக்க கூடாது. ட்ரிச்சியில் இருந்து அங்கிருந்து அதை நம்ம ரெண்டாவது பேசுவோம். சரி, இப்போ நீங்க சொல்றது விஜய்க்கான பொறுப்பு என்ன? விஜய்க்கான அதை முடிச்ச விஜய்க்கான பொறுப்பு இருக்கிறது. அவங்க சொன்னதுல நீங்க அங்கிருந்து ஓடிவிட்டீர்கள். ரெண்டாவது, உங்களுடைய 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் அவங்க உங்களை கான்டாக்ட் பண்ணாங்களா? 12 மணி ஆயிடுத்து, கூட்டம் அதிகமாயிடுத்து, நீங்க உடனே வரணும், அந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணி இருந்தால் உங்களுக்கு என்ன பின்னாடி விசாரணைகள் எல்லாமே வந்துடும், உங்க கால் ரெக்கார்டு அது எல்லாமே எடுத்துருவாங்க. அந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணி இருந்தால் ஏன் உடனே வரவில்லை? அது ஒரு இல்லை, ஒரே இது முடிச்சிடுறேன். அப்படி நாமக்கல்லேருந்து லேட்டாக கிளம்புறீங்க, நாமக்கல்லேருந்து கிளம்பும்பொழுது உங்கள் வெஹிக்கிள் வீடியோவில் பார்த்தேன், 2 மோட்டார் பைக்கில் தோழர்கள் வராங்க, இடிச்சுண்டு விழறாங்க. அதெல்லாம் பெரிய ஆபத்து நடந்துடும். நீங்கள் சொன்னீங்களா யாரும் என் பின்னாடி வர வேண்டாம்? கேட்க மாட்டாங்களே, ஆல்ரெடி கேட்க மாட்டாங்க. வந்தது அரசியல் தலைவர் இல்லை சார், சரி சினிமா நடிகர் அவர். இல்லை ஓகே, நீங்கள் சினிமா, நான் வந்து இப்போ இந்த மாதிரி பார்க்குறேன். இவங்க கேட்க மாட்டாங்களா? வெரி குட். நீங்கள் ப்ளீஸ் 12 மணிக்கே கூட்டம் வந்துருது, விஜய் வரவில்லைங்கிறீங்க. 12 மணிக்கு கரூருக்கு வர வேண்டிய எல்லா என்ட்ரி பாயிண்ட்டையும் நீங்கள் க்ளோஸ் பண்ணீங்களா? ஒரு கூட்டமும் வரக்கூடாது கரூருக்குள்ள, அதை போலீஸ் நீங்கள் க்ளோஸ் பண்ணீங்களா? இந்த கொஸ்டின் வரும். இல்லை, க்ளோஸ் பண்றீங்களான்னா சட்ட ரீதியாக தானே க்ளோஸ் பண்ண முடியும் சார். என்ட்ரி பாயிண்ட் என்ட்ரி பாயிண்ட் இல்லை, நான் என்ன கேட்குறேன், என்ட்ரி பாயிண்ட்ல இங்கே பார்க்கறதுக்கு மட்டும் வர மாட்டாங்க, வியாபாரிகள் வருவாங்க, மருத்துவமனைக்கு வருவாங்க, யாரும் வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கான நியதி இல்லையே. இல்லை சார், இல்லை சார். இது மெயின் ரோட்ல பொறுத்து இந்த மாதிரி ஒரு கூட்டம் இருக்கிறது, ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் வியாபாரிகள் இவங்கள தடுக்கிறத தவறு இல்லை. அதே மீறி இல்லை சார் அப்படின்னா அப்போ நீங்கள் மெயின் ஹைவேஸில் கொடுத்ததே பர்மிஷன் கொடுத்தது தவறாயிடும். சரி, அதுதான் முக்கியமானது. பெர்மிஷன் கொடுத்தது தவறுன்னு சொல்றீங்களே, இதுதான் நம்ம 2 பேருக்கு இடையில பிரச்சனை. யாருக்கு? அவங்க 2 பேருக்கு இடையில. திரு ராமன், கோர்ட்டினுடைய உயர்நீதிமன்ற கிளைகள் 2 பேரும் வைக்கக்கூடிய கருத்து, பொது பார்வை, இதெல்லாம் பேசிக்கொண்டிருக்கோம். கரூர் துயர சம்பவத்தில் தாவேகா கட்சியினுடைய நிலைப்பாட்டில் நீதிமன்றம் 2 விதமான கருத்து. மதுரை நீதிமன்றம் சிபிஐ விசாரணை வேண்டாம் சொல்லுது. சென்னை நீதிமன்றம் வந்து தாவேகானுடைய கோரிக்கைகளை நீங்கள் என்னென்ன பண்ணீங்க, உங்களுக்கு என்னென்ன கண்டிஷன் கொடுத்தோம், ஏன் நீங்கள் இதில் நிறைவேற்றலை, அப்போது ஒரு தலைமை பண்பே உங்கள்கிட்ட இல்லாத ஒரு நிலைப்பாடாக இருக்குது, என்னோட நிலைப்பாடு கேட்குறாங்க. இன்றைக்கி விஜய் அவருடைய இந்த விவகாரத்தில் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சிதம்பரம் முன்னாள் மத்திய அமைச்சர் தெளிவாக ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. இங்கே பாருங்கள், ஒரு கட்சி மேலே நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கக்கூடாது, ஏன்னா ஆட்சி உங்கள் கையில் தான் இருக்குது.
திமுக தான் ஆட்சி நடத்துது. அதனால் 4 சேரில் நீங்கள் ரவுண்ட் பண்ணால் தான் இது கூட கட்டமைப்பை உருவாக்க முடியும் என்ன ஒரு கருத்தை சொல்கிறாங்க. இப்போ திமுகவுடைய மனநிலை எப்படின்னா, அவங்களுக்கு இலக்கு வந்து 2026 தேர்தல். இந்த தேர்தலுக்காக டக்குன்னு ஒரு நபர் ஆணையம், சிபிஐ வேண்டாம், நாங்கள் எங்கள் மேலே நம்புங்க, நாங்கள் கிளியராக அது உங்களுக்கு தீர்ப்பு கொடுப்போம். இல்லை இவர் சார் என்ன சொல்றாரு, உடனே சிபிஐ வராதுங்கிறார். இல்லை உடனே சிபிஐ வராதுன்னா அது நீதிமன்றம் சொல்லியிருக்குது. இதுக்கு ஏன் உடனே கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பாடி இருக்கு. ஆமாம், இந்த கமிட்டி மூலமாக உங்களுக்கு சந்தேகம் இல்லை சரியான சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாவிட்டால் தான் நம்ம சிபிஐ பண்ண முடியும் என்ன நிலைப்பாட நீதிமன்றம் சொல்லியிருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் திமுக என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் கிளியராக தான் வச்சிருக்கிறோம், கண்டிப்பாக உங்களுக்கு இதில் வந்து கிளியரன்ஸ் கிடைக்கணும்னு நிலைப்பட சொல்கிறாங்க. ஆனால் இந்த சூழ்நிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா 2026 எப்படியாவது நம்ம ஜெயிக்கணுன்ற நிலைப்பாடில் அங்கங்கே இவங்க டீம் தனித்தனியாக அமைச்சு என்னென்ன பண்ணணும் என்ன செய்யணும், அவங்க வச்சுருக்க அந்த திட்டங்களை மக்கள் மத்தியில் நேரடியாக சொல்றதுக்காக 4 IAS அதிகாரிகள் இவங்கெல்லாம் வச்சு டக்கு இந்த வேலை பாருங்க இந்த வேலை பாருங்க இந்த வேலை பாருங்கன்னு ஒவ்வொன்றா பிரித்து தனியாக கொடுத்தனால இதை சீக்கிரமாக இந்த சப்ஜெக்டை முடிக்கிறதுக்கான கட்டமைப்பை உருவாக்குறாங்க. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி வேகமா க்ளோஸ் பண்ணணும். இப்போ ஒரு நிமிஷம், இப்போ அவங்க செந்தில் பாலாஜி ஸ்பாட்டுக்கு போறார், நல்லா கவனிங்க, மெதுவாக பேசலாம். அமுதா IAS போன்றவர்களும் டிஜிபி ஆக்டிங் டிஜிபிலாம் எல்லாருமே கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை உண்மையா பொய்யாங்கிறது மறுப்புக்கு எதிர்நிலையில் யாரை கண்டக்ட் பண்ணுறது? இல்லை அது இல்லை தான் இல்லை இப்போது குற்றம் சாட்டப்பட்டவரும் 2 பக்கம், போலீஸ் சரியாக கொடுக்கல, திமுக சரியாக கையாளன்னு ஒரு சரப்பு, இவர் ஓடி ஒளிந்து கொண்டார் என்றால் அவர்கிட்ட கேட்கணும் இல்லை, ஏன் ஓடி ஒளிந்தா அப்படின்லாம் கேட்ட யாரை போய் கேட்கறது? நாங்கள் பொதுமக்கள் பத்திரிகையாளர்கள் யார்கிட்ட கேட்கறது? திமுக பதில் சொல்லி கொண்டிருக்கிறது, சரியோ தப்போ. ஆனால் அந்த பக்கம் பதில் சொல்றதுக்கு யாரும் இல்லையே, யாருமே இல்லாத ஒரு யார் எங்க இருக்காங்க தெரியல. இல்லை அந்த மாதிரி தான் ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்குது. காரணம் உங்கள் விஜய் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சு டக்கு இந்த ரசிகர் மன்றத்தை எப்படி கொண்டு போவாங்களோ அதே மாதிரி தான் அவங்க பண்ணுறாங்க. கட்டமைப்பு கட்சிக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்க கொண்டு வரல. பொதுவாக ஒரு மாநிலத்திலே பிராந்திய கட்சியோ தேசிய கட்சியோ புதுசாக ஆரம்பிக்கிறாங்களாம், அதுக்கான ஆலோசகர்கள், சட்டத்துறை, அது எப்படி கொண்டு போகிறது, பொதுமக்கள்கிட்ட அந்த கட்சியை எப்படி கொண்டு போகிறது, அந்த மாதிரி நிலைப்பாடு தான். உதாரணத்துக்கு 1972 அதிமுக கட்சி ஆரம்பிக்கும் போது 1977 முதலமைச்சர் அந்த எம்ஜிஆர் இருக்கும்போது தேர்தல் பிரச்சாரம் எப்படி பண்ணாங்கன்னா, பாடல்களுக்கு எழுத்தாளர் தனி, பாடுபவர் தனி, அதுக்கான கட்டமைப்பு உருவாக்க தனி என்பதுக்காக தான் அந்த சட்டப்பேரவையில் அந்த பதவியேற்புகளோடு அவர் எம்ஜிஆர் என்ன சொன்னார்னா, என்னுடைய 4 நாற்காலி ஒரு நாற்காலி வந்து ஒரு பாடகர் பேரை சொன்னாங்க அந்த பாடகர் சொன்னார். அதே போல் என்னுடைய இந்த ஆட்சி வருவதற்கு காரணம் 2 பாடகர் தான் என்று சொன்ன வாணி ஜெயராம், TM சௌந்தரராஜன் பேர்லாம் சொன்னாங்க. ஸோ அந்த நிலைப்பாட்டில் உங்களுக்கு வரும்போது எல்லாமே கட்டமைப்பு இருந்தால் தான் சார் நிர்வாகம் பண்ண முடியும். விஜய் ரசிகர் மன்ற டீம் இதுக்கு யார் என்ன எல்லாமே அவங்க ஆரம்பித்தா, ஆனால் சப்ஜெக்ட் இப்படி வரணும் அவங்களும் எதிர்பார்க்கல. ஸோ அதனால் விஜய் இந்த பிரச்சனையான நேரத்தில் கட்சிக்காரங்க போனால் கண்டிப்பாக அடித்தடி ஏகப்பட்ட குழப்பங்கள் வரும் என்பதற்காக. ஏன்னா ஆட்சி அதிகாரம் 2ம் திமுக கையில் இருக்குது. அப்படின்னா அது சரிதான், திமுக எந்த எல்லைக்கும் போயிட்டு இருக்காங்க, போய் கொண்டிருப்பார்கள், போவார்கள், அது அவர்களுடைய வரலாறு. ஆமா, அது அப்படின்னா இப்போ பொதுமக்கள் சார்பில் எழுப்பப்படுகிற கேள்வி, உன்னால் தானே நாங்கள் வந்தோம், அந்த மக்களை உங்களால் தானே உயிரிழந்தார்கள், நீ எங்கே போனீர்கள், இப்படி ஒரு கேள்வி வருது. 2 பக்கமும் நியாயம் பேச கேள்விகள் இருக்கின்றது. ஆனால் என்ன விஷயம்னா, அதுக்கான சட்டத்துறை சார்ந்த வழக்கறிஞர்களும் நீதிமன்றத்தில் தாவேகா சார்பில் பேசுகிறாங்க. ஆனால் பேச்சுக்கள் எல்லாமே சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, இந்த சூழ்நிலைகள் நிலைப்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் கட்சியை டோட்டலாக க்ளோஸ் பண்ணதுக்கான ஒரு கட்டமைப்பை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் எதிர்கட்சிகளும் இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில் அவருக்கு வேற வழி இல்லாமல் ஒரு சூழ்நிலை, அவரும் ஏதோ ஒரு அணியில் விஜய் கட்சியை நீங்கள் என்ன சொன்னீங்க, RSS பிஜேபி முகமான கல்யாணராமன் இன்றைக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார். என்ன சொல்றாரு தெரியுமா? டெல்லியிலேருந்து எங்களை மீறி அவர் கை வைக்க முடியாதுங்கிறார். இல்லை உண்மைதான். அப்போ பிஜேபிக்கும் விஜய்க்கும் என்ன தொடர்பு? இப்போ நீங்கள் கேட்டீங்களே, இதுதான் கேள்வி. எல்லாம் நான் கேட்கல, வரக்கூடிய களப்பதிவுகளை இந்த கேள்வியை தான் நேற்று VCK தலைவரும் கேட்டிருக்காங்க. நம்ம கேட்போம். இல்லை இந்த கேள்வி தான் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவரும் கேட்டிருக்காங்க. கொள்கை ரீதியாக பாஜக எனக்கு எதிரி நீங்கள் சொன்னீங்க, இப்போ நீங்கள் தப்பிக்கிறதுக்காக ஏன் RSS நீங்கள் ஐக்கியமான ஒரு நிலைப்பாடை உருவாக்குறீங்க, என்ன இப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்க. RSS சொல்லல, பிஜேபி நிலைப்பாடை கேட்குறீங்க, ஒரு நிலைப்பாடு உருவாக்குறாங்க. அதே நேரத்தில் தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் ஒரு மறைமுகமான தொடர்பு இருக்குதா? ஏன்னா ஏன் நீங்கள் வழக்கு பதிவு பண்ணல என்ன ஒரு கொஸ்டின் எழுப்புறாங்க. 2 சேர்லையும் கொஸ்டின். ஏன்னா விடுதலை சிறுத்தை திமுக கூட்டணியில் இருக்குது, அவங்க தனியாக ஒன்றும் வரல, திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு இந்த கொஸ்டின் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, இதுக்கு விளக்கம் சொல்ல முடியுமா என்ற நிலைப்பாடு.
பட் எந்த இதுவாக இருந்தாலும் இதை கப்சு பண்ணு அந்த அண்ணால் சுட்டில் யார் அந்த சார் என்ற மேட்டரில் எப்படி டக்கு டக்குன்னு முடிக்கிறாங்களோ இதை சீக்கிரமாக முடித்து ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து அடுத்த கட்ட தேர்தலுக்கான ஒரு நிலைப்பாடை தான் திமுக ஏற்பாடு பண்ணுது. திமுக ஏற்பாடு பண்ணுற இருக்கட்டு. நான் இப்போ கேட்டது திமுக விட்டுருங்க. திமுகவை தான் தனியாக குற்றவாளி கூண்டில் நின்றுக்கிட்டு இருக்காங்களே, அதை விட்டுருங்க. இப்போ பாஜக ரொம்பவே ஆட்களை அனுப்புகிறாங்க. என்டிஏவுடைய டீம் வருது, டெல்லிக்கு போயிருக்காங்க. புஷி என்ன நடக்குன்னு யாரும் தெரியல. நேனார் நாகேந்திரன் எங்க கையில் இல்லைன்னு சொல்றாரு. கல்யாணராமன் எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு பிஜேபி ரொம்ப அதிகபட்சமாக எடுத்துக்கொள்ள. ராகுல் காந்தி போன் பண்ணி ராகுல் காந்தி போன் பண்ணி பேசியிருக்காரு. திருநாவுக்கரசும் அவர் மீது கொஞ்சம் சாஃப்ட் கார்னரா போறாரு. காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக ராகுல் காந்தி வந்து திமுகவுக்கு என்ன ஒரு அசைன்மெண்ட் கொடுக்காருன்னா, ரொம்ப டைட் பண்ணாதீங்க விஜய, கொஞ்சம் அப்படியே சாஃப்ட் கார்னர். அது மொத்தத்துல எல்லாரும் இவரை ஒரு மகா புருஷனாக ஓட்டுக்கு சார், வேற ஒண்ணும் கிடையாது. கூட்டி கழிச்சு ஓட்டுக்கு ஒரு நிமிஷம் இருங்க. அண்ணா திமுக எடப்பாடி ஒரு பக்கம் சுத்திக்கிட்டே இருக்காரு. இந்த கலவரத்துல எடப்பாடி காலி ஆயிடுவாரோ? அதாவது நான் கேக்குறது என்னன்னா, எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க இப்படி இல்ல சார், ஒருவேளை இவங்க எல்லாம் கூட்டினா போனாங்க, இது மாதிரி குழப்பம் வந்துச்சுன்னா இவர் பாடு என்ன? அரசியல் எதுவும் நடக்கலாம். அரசியலில் வந்து எது வேணுமானாலும் நடக்கலாம். அப்ப இப்போ ஒரு கேள்வி யதார்த்தத்தான் பேசுன பாருங்க. எல்லாரும் ஒன்னா இருந்தா நம்மளை யாரும் கை வச்சிருக்க முடியாது. உண்மை. இப்போ பாயிண்ட் வந்துட்டா. இப்போ ஒரு நிமிஷம் இருங்க. அவர் வந்தா என்ன, அவர் போனா என்ன, இல்ல பாஜக அங்கேருந்து அழுத்தம் கொடுத்தான்னா போகல என்னன்னா, இப்போ ஒன்றுபட்ட அதிமுக இருந்தா இப்ப நாம வலுவான் இருக்கலாமே. இதைத்தான் வி.கே. சசிகலா மேரும் அடிச்சு சொல்றாங்க. 4 ஆண்டு காலமாக ரவிக்குமார் ரவிசங்கர் சார் சிரிக்கிறார். இப்ப நான் கேட்கறது யதார்த்தத்தை பேசுறேன். இப்பதான் யாராவது வந்து லேவட் போட்டு புறம்போக்கு லேண்டர் யாராவது உண்மையா? உண்மை. அத எப்படின்னா யாரு வேணாலும் எப்படி போங்கப்பா, நாங்க ஒன்னா இருப்போம். அதையும் தாண்டி இவர் மீது தவறா, அவர் மீது தவறா, இப்படி தவறா, இதையும் தாண்டி அரசியல் உள்ளே வந்து விட்டது. சார் நான் சொல்ற புரியுதா? நீங்க குளம் அழிஞ்சு மீன் படிஞ்சு என்னன்னு போங்க. ஆனால் நாங்கள் எங்களுடைய ஐடியாலஜி பேரஞ்சன் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மாவுடைய வழியில ஒற்றுமையா இருக்கும். எங்கிட்ட தொட முடியாது. இப்ப நீங்க சொன்னீங்க டெல்லியில இருந்து RSS உடைய மூத்த தலைவர் ஒருவரானா கல்யாணராமன் பேசினார். நீங்க சொல்றீங்க டெல்லியில இருந்து. ஆமா, டெல்லியில இருந்து பேச. கல்யாணராமன் எனக்கும் நண்பர் தான். உங்களுக்கு ரொம்ப நண்பர் அவரு. ஆனால் அவரு சொல்றதுன்னா ஓரளவுக்கு அங்க சட்டியில இருந்து இருக்குதுன்னு அர்த்தம், உள்ள இருக்குது, சோர்ஸ் இருக்குது. அதனால விஜயை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு ஐக்கியமான, நீங்க எடப்பாடியை ஒரு அடி அடிச்சீங்க பாத்தீங்களா, அதுதான் உண்மை. அதாவது அடிக்கிற காத்துல, அடிக்கிற சூறாவளி காத்துல அம்பிய எகிரி போகுன்னு சொல்லுவாங்க. அதே போல இன்னைக்கு நிலைமை என்னன்னா, நீங்க ஒரு பாயிண்ட், அழகான பாயிண்ட் கொடுத்துருக்கீங்க. உண்மைதான். இந்த கூட்டணி எல்லாம் பார்த்தா இதெல்லாம் கருத்துல கொண்டுதான் வி.கே. சசிகலா அப்படியே சொன்னாங்க. பாருங்க, 4 ஆண்டு காலமா சொல்றாங்க. 4 ஆண்டு காலமா அங்க பாருங்க சண்டை சச்சரவு இருக்கு. குடும்பம்னா மூக்குண்டா தும்மல் இருக்குதான் செய்யும். அதை விட்டுக்கிட்டு நீங்க ஒற்றுமை இல்லாம பார்த்தா யாராரோ லேஅவுட் போட்டு வைக்கிற மாதிரி ஆயிப்போச்சுப்பான். ராம்கி சார், இப்போ அந்த மக்களின் அனர்த்தம், அந்த மக்களின் வேதனை, இதெல்லாம் இப்போ மறந்துட்டு 41 பேர் என்ன ஆனாங்க போனாங்கலாம் போயிட்டு, இப்போது நிலைமை இப்போது என்ன சொல்ல வரீங்க? அவர் ஏன் அங்கே போனார், இவர் ஏன் பின்னாடி நிற்கிறார், இப்படி ஒரு சூழல் உருவாயிட்டு. இந்த விவகாரங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கோர்ட் விஷயத்தை நம்ம பேசிட்டோம். இல்லை, இன்னைக்கு கோர்ட்டு விஷயங்கள் ஒரு பெரிய, நீங்கள் சொல்லுங்கள். இந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் இன்னைக்கு நீதிமன்றம் தெரிவித்த கருத்துக்கள் வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய திருப்பு முனை. இன்னைக்கு நேஷனல் மீடியாவில் வந்து பெரிய அளவுக்கு வந்து பேசுபொருளாது இந்த காரணம். கோர்ட்டு பேசினதுக்கு அப்புறம் தான், கோர்ட்டு எழுப்பிய கேள்விகளை முன்வைத்து தான் இந்த டீம் விஜய் பற்றி இன்றைக்கி நேஷனல் மீடியா ட்ரில் பண்ண ஆரம்பிச்சேன். டீம் விஜயில் யாரெல்லாம் இருக்காங்க, ஏன் ஆதவ் அர்ஜுனா டெல்லிக்கு வந்திருக்கிறார், எங்கே நிர்மல்குமார் எங்கே போனார், இந்த மதியழகனை வந்து அவர் கரூர் மாவட்ட நிர்வாகியை 15 நாள் கஸ்டடி நீதிமன்ற காவல் எடுத்துருக்காங்க. இது போன்ற வேறு எந்த மாதிரியான நிர்வாகிகள்லாம் அவங்க என்ன மாதிரியான நடவடிக்கைகள் நெருக்கடியை சந்திக்க போகிறாருங்கிறது தான் தேசிய அளவில் பேசும் பொருள். ஸோ அதனால் தேசிய அளவில் வந்து இந்த தாவேகாங்கிற ஒரு கட்சி, இது ஒரு கட்சியே இல்லை, இது ஒரு கம்ப்ளீட் டோட்டல் கொலாப்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து வந்து ஆழமாக பதிவு செய்யப்பட்டு விட்டது. அப்படி தான் நடந்தது, உண்மையாக அப்படி தான் பேசுகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி வந்து இது அரசியல் ரீதியாக இந்த மாதிரி தாவேகா வந்து பாஜக பக்கம் நெருங்குவதனாலோ பாஜகவுக்கு என்ன மாதிரியான ப்ளஸ் பாயிண்ட் கிடைக்கும், அவங்களுக்கு என்ன சாதகமான அம்சங்கள்ங்கிறது எனக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. நீங்கள் பாருங்கள், முதல்ல இந்த விஷயம் நடந்த பிறகு அதை சரியான முறையில் அணுகுவது வந்து முதல்ல ஒரு ஒன் ஆஃப் த லீடர்னு சொன்னால் நயினார் நாகேந்திரன்.
அவர் என்ன சொன்னார்னா, எங்க ஒரு தலைவர் இது மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குது, அவர் பாட்டு அந்த இடத்துல சம்பவத்தில் இல்லாமல் அவர் சென்னைக்கு வந்தார்னா அவர் எப்படிங்க தலைவராக இருக்க முடியுங்கிற ஒரு யதார்த்தமான சாமானியன் மனசில் உள்ள கேள்வியை எழுப்பினார். ஆனால் அதுக்கப்புறம் வந்து வர்ற காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா, பாஜக தலைவர்கள் அண்ணாமலை உள்ளே வந்தார், அண்ணாமலை உள்ளே வந்துட்டு யாரும் விஜயை கார்னர் பண்ணாதீங்க, அவர் ரொம்ப மனசு கஷ்டத்தில் இருக்கார், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கார், யாரும் கார்னர் பண்ணாதீங்க, திமுக அரசுடைய நடவடிக்கை சரியில்லை, அவங்க சரியான பாதுகாப்பு அப்படியே பாலை வந்து திருப்பி அமிச்சார். இது வந்து ஒரு அப்பட்டமான அரசியல். திமுக நீங்கள் நம்மலாம் பேசின மாதிரி திமுகவும் குற்றவாளி கூண்டில் இருக்குது, அவங்களுக்கும் ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஆனால் பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி எங்கே இருக்குது? பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி விஜய் அண்ட் கோ, விஜய் டீமுக்குள்ள தான் இருக்குது. அவங்க தான் ஆர்கனைசர்ஸ், அவங்க தான் பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி. அடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டி தான் நீங்கள் இதை கண்டிக்காமல் இதை கண்டிக்க முடியாது. அப்போ நீங்கள் இதை பற்றி விஜயோடைய தவறுகள், விஜய் கட்சியோட தவறுகளை பற்றி பேசாமல் நீங்கள் இந்த திமுகவுடைய அந்த லேப்ஸை பற்றி, நீங்கள் திமுக கவர்மெண்ட் கொடுத்த செக்யூரிட்டி லேப்ஸை பற்றி பேசல அர்த்தமே இருக்காது. முதல்ல இதை பற்றி பேசணும். அதை சரியாக பேச வந்த பாஜக தலைவர்களை சைலண்ட் பண்ணிட்டு மற்ற பாஜக தலைவர்கள் அவங்க வந்து அப்பர் ஹேண்ட் எடுக்கிறாங்க. அது எங்கே லீட் பண்ணி போகுதுன்னா, 8 மெம்பர் கமிட்டி, யாராவது பார்த்துருக்கீங்களா 8 மெம்பர் கமிட்டி? எனக்காது தமிழ்நாட்டில் எவ்வளோ கிரைசிஸ் நடந்தது, கஜா புயல்லேருந்து ஆரம்பிச்சு எத்தனையோ கிரைசிஸ். ஏதாவது ஒரு எம்பி எங்கேயும் வந்து பார்த்துருக்காங்களா? உடனே வந்து ஒரு கேள்வி இருந்ததுல, ஹேமா மாலினி, அனுராக் தாக்கூர், சாரங்கி மற்றும் தேஜஸ்வி சூர்யா வந்து வித்தின் ஒரு ½ அன் ஹவரில் அங்கே விசிட் பண்ணி உண்மையை அறிவிச்சு உடனே கொண்டு போயிட்டாங்க. அது என்ன மாதிரி கேள்வி கேட்குறேன்? ஹேமா மாலினி வந்து அவங்க தமிழ் பொண்ணு தான், ஆனால் அவங்க கரூருக்கு நான் வந்து இந்த இது ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்கேன். அவங்க தமிழை நான் அன்னைக்கு தான் கேட்டேன், இதுவரை கேட்டதில்லை. அவர் வந்து இது சின்ன இடம் எப்படி பர்மிஷன் கொடுத்தாங்கிறாங்க. அவங்க நார்த்தில் பார்த்துருப்பாங்க, இதோட பெரிய பெரிய இடங்களை பார்த்துட்டு அதை கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவது அந்த இன்னொரு எம்பி இருக்காரு, பெங்களூர் எம்பி, அவர் கொஞ்சம் சர்ச்சைக்குரிய. அவர் என்ன சொல்றாரு, எங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே இருக்கும்போது எதுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போகணும்? தேஜஸ்வி சூர்யா பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணலாம், அதுக்கான சிகிச்சைகளும் அரசை ஏற்றுக்கொள்ளணும் உடனடியாக அறிவிப்பு வந்தது. நீங்கள் நிறைய குறைய சொல்வதுக்கு நிறையா இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து நீங்கள் டெல்லியிலேருந்து வந்த உண்மை கண்டறியும் கூட சொல்லி தான் நமக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. அவங்க எப்படி ஒரு நாளில் எப்படி சார்? நான் என்ன சொல்கிறேன், ஒரு நாள் இல்லை, சில மணி நேரம். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் சம்பந்தப்பட்டவர்களை நேரில் சந்தித்து பாதிக்கப்பட்டவர்களை பார்த்துறீங்க, ரைட்டு. அதற்கு காரணமாக இருந்த ஆர்கனைசர் தாவேகா சார்பாக ஒரு நிர்வாகி நேரில் போய் பார்த்து கேட்டீங்களா அவங்களோட தரப்பு விளக்கத்தை? அவங்க பார்க்க நேராக பனையூருக்கு வந்துருக்கணும். பனையூருக்கு ராகுல் காந்தி கால் பண்ணா அவர் அட்டன் பண்ணி பேசுறாங்கல்ல, இந்த உண்மை உண்டறிவு போய் பார்க்க வேண்டியது. பனையூரில் போய் பார்த்து யாராவது ஒரு நிர்வாகியை பார்த்து ஒரு விசிட் பண்ணி யாராவது கேட்க வேண்டியதுன்னா, இதெல்லாம் கேட்காமலே அவங்க டெல்லி போயிட்டாங்க. என்ன மாதிரி அறிக்கை கொடுப்பாங்கன்னு தெரியாது. நான் என்ன சொல்றேன், இது முழுக்க அது அரசியல் ஆயிடுச்சு. இப்போ முழுக்கவே இது வந்து இதன் மூலமாக எந்த அளவுக்கு அதனால தான் இந்த கட்சி வந்து கொலாப்ஸ் ஆகி கிடக்கும் போது இதை எந்த அளவுக்கு அரசியலை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம்னு எல்லா கட்சியும் நினைக்கின்றது. பிரதானமாக பாஜக நினைக்கிறத நான் பார்க்குறேன். பாஜக வந்து அதனால தான் திடீர்னு களத்தில் இறங்கி அவங்க ஆரம்பத்தில் அவங்க சொன்ன டோனே மாறி போய் இவங்க அப்படியே கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. ஐயோ அது ரொம்ப நல்ல பிள்ளைங்க, அவங்க மேலே காயப்படக்கூடாது, அவங்க மனசு ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க, அப்படி இப்படின்னு சொல்லி ப்ரொடெக்ட் பண்ணி, அதாவது நடிகர் விஜய் வந்து ஒரு பாதிக்கப்பட்டவருடைய நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க. இதுதான் அரசியல் சொல்ல வரீங்க. இது அரசியல் அநாகரியம், அரசியல் இதோடைய என்ன சொல்றது, இதுக்கு வார்த்தையே இல்லை. இதை மாதிரி நீங்க ப்ரொடெக்ட் பண்ணவே கூடாது. நீங்க பாதிக்கப்பட்ட எவ்வளோ ஃபேமிலி இன்னும் நிறைய பேச கரூரில் போனால் அவ்வளோ ஸ்டோரிஸ் வருது. அதை வந்து அதுக்கு மேலே அரசியல் அவங்கள பேச விடாமல் தடுக்கிறதுக்கு ஒரு குரூப்பு இல்லை, அது இல்லைங்க விஜய் மேலே தப்பே இல்லைங்க அப்படி சொல்லி எவ்வளோ வீடியோஸ் வந்துட்டு இருக்குது. சரி, நீங்கள் நிலமா களத்தில் என்ன நடக்குதுங்கிறதே நம்மளால வந்து வெளிப்படையாக ஊடகங்கள் வர முடியாத சூழல் இன்னைக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது இதை அரசியலாக ஆக்குவது, அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறது, இதில் மூலம் அவங்க தவறு அவங்க என்ன பண்ணால் அவங்கள வந்து வரவே கூடாதுன்னு சொல்ல போகிறாங்க. உரிமை இருக்க ஜனநாயக நாட்டில் நீங்கள் வந்துடாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க மீண்டும் இருந்து வரதான் போகிறாங்க. ஆனால் அவங்களை நெறிப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. நம்ம சொல்ல வேண்டியதை நம்ம சொல்கிறோம். அவங்க எப்படி கேட்குற அவங்க எடுத்துக்க போகிறாங்க, அவ்வளோதான். ஏன்னா ஒரு அடிப்படையில் ஒரு தலைமை, ஒரு நிர்வாக கட்டமைப்பே இல்லாத ஒரு கட்சி அதை பற்றி கவலைப்படாங்க. சார் கூட சொன்னாங்க, அது இப்போ தாங்க வந்திருக்கு, 1.5 வருஷம் தான் இருக்கு அப்படி சொன்னா, நீங்க சாதாரணமா சார் ஒரு அமைப்பு ஆரம்பிக்கிறீங்க, 20 பேர் மெம்பர் கொண்ட ஒரு அமைப்பா இருந்தாலும் அதுல செக்ரட்டரி யாரு, கேஷியர் யாரு அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் வெல் டிஃபைன்டு அப்படி இருந்தாதான் அந்த அமைப்புக்கு அரசு அங்கீகாரம் கொடுக்குது. கண்டிப்பா. ஸோ சாதாரண ஒரு அமைப்புக்கு அப்படி இருக்கும்போது பல லட்சக்கணக்கான தொண்டர்களை கொண்ட ஒரு கட்சி எப்படி இருந்திருக்கணும்? இதெல்லாம் மாதிரி ஒவ்வொரு மாவட்ட தலைநகரிலையும் பிரமாதமான ஒரு கட்டமைப்புடைய ஆஃபீஸ் இருந்திருக்கணும். கரெக்டாக அவங்க தொடர்பு கொள்ளக்கூடிய எல்லா கான்டாக்ட் நம்பரும் கொடுத்து ஒரு வலுவான ஒரு ஈஸி ரீச்சபிள் ஒரு ஏரியாவாக இருந்திருக்கணும். அது எதுவுமே பண்ணல சார். பனையூர்லேயே ஆள் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் பாருங்கள், ஒரு கட்சியோட மாநில தலைமை அலுவலகத்திலே யாரும் இல்லை அப்படிங்கும்போது இட்ஸ் கம்ப்ளீட் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இதை நம்ம நியாயப்படுத்துவதற்கு எந்த விதமான காரணங்களும் கிடையாது. அது வந்து ஒரு பார்ட்டியாக ஃபெயில் ஆயிடுச்சு. அவர் தலைவராக அவர் எப்போ அன்றைக்கே அவர் நிரூபித்து விட்டார். அந்த 4 நிமிஷம் வீடியோ போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுதுங்க? கரூர்லேருந்து திருச்சி வர்ற ஆன் த வேலே நீங்கள்
வீடியோலேயே வேன்லேயே ரெக்கார்ட் பண்ணி போடலாம். நீங்கள் 4 நாள் கழித்து போடுறீங்க 4 நிமிஷம் வீடியோ. அதுக்கு பின்னாடியில் நிறைய விஷயங்கள் நம்ம உறுதிப்படுத்தாமல் சொல்லக்கூடாது. அதில் ஏகப்பட்ட ரீடேக் வாங்கி அந்த வீடியோ முதல் நாளே ரெக்கார்ட் செய்யப்பட்டதாக கூட தகவலாக இருக்குது. நம்ம அதுக்குள்ளே போகணும். அவர் வீடியோ போட்டார், அதில் ஒரு இன்கம்ப்ளீட், அதில் ஒரு குறைந்தபட்சம் ஒரு என் மீது தவறு இருந்தாலும் மன்னித்து விடுங்கிற ஒரு டோன் கூட இல்லை, ஒரு வருத்தம் இல்லை, கவலை இல்லை. அது அவர் ஒரு லீடராக அவர் ஃபெயில் ஆகிட்டார். நான் என்ன சொல்கிறேன், ஒரு கட்சி, இந்த கட்சிங்கும் போது அவர் மட்டும் இல்லை, இவ்வளோ அரசியல் ஆலோசகர்கள்ங்கிறாங்க, அவங்களுக்கு என்ன ரோல் இருக்குது சார்? கட்சியில் தலைமை நிர்வாகிகளே இல்லை சார். ஆனால் நீங்கள் தேர்தல் பிரச்சார குழு தலைவர் யார்? ஆதவ அர்ஜுனா. ஒரு பிரச்சாரத்துக்கு தலைவர், அதுக்கு ஆலோசகருங்க ஜான் ஆரோக்கியசாமி, இவ்வளோ பேரை போட்டிருக்கீங்க நீங்கள். ஆனால் கட்சியில் ஒரு பிரதானமாக பொதுச் செயலாளருக்கான ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் இன்னைக்கு எங்கே இருக்காருன்னு தெரியல. இது என்ன எடுத்துக்கிறது? மர்மமா இருக்கு. கேரளால இருக்காரு, அங்க இருக்காரு, எங்க இருக்காருன்னு தெரியல. ஒரு சாதாரண கட்சியில கூட 2-3 பொசிஷன் இருக்கும். அவங்க வெளிப்படையா டிரான்ஸ்பரண்டா இந்த சம்பவம் வந்துன்னா அவங்க நேரா பிரஸ் சந்திப்பாங்க. என்ன சார், இப்ப கூட நீங்க பிரஸ் சந்தித்து உங்களுடைய நிலைமையை விளக்கி விளக்கம் தெரியலனா எப்ப செய்ய போறீங்க? எப்ப பண்ண போறீங்க? இப்ப கூட பண்ணலனா எப்ப பண்ண போறீங்க? சொல்லுங்க. டிவிக்கு தமிழக அந்த வெற்றி கழகம் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியுது. மக்களே பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க? இல்லை, இந்த மாதிரி ஒரு பெரிய இது நடக்கும் பொழுது அந்த கட்சியுடைய தலைவர் இருந்திருக்கலாம், விஜய் விடுங்க, அவர் சரி போயிருப்பாரு, சென்னை வந்தார், சென்னை வந்தது தவறு. நீங்கள் அந்த இடத்த விட்டு போயிருந்தீங்கன்னா அந்த இடத்துலையே இருந்து பார்த்துருக்கலாம். இல்லை, ட்ரிச்சியிலிருந்து ஆர்கனைஸ் பண்ணிருக்கலாம் அந்த மக்களுக்கு என்னென்ன வேணும்னு. ஆனால் உங்கள் 2ஆம் கட்ட தலைவர், 3ஆம் கட்ட தலைவர் இவங்க மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்க. எங்கே இருக்காங்கன்னு தெரியல. ஆதவ் அர்ஜுனா டெல்லிக்கு போயிருக்கிறார். சார், நடந்தது கரூரில் ஒரு இது நடந்திருக்கு. நீங்கள் டெல்லி ஓடுறீங்க, என்ன இப்போ டெல்லியில்? அதை நீங்கள் சொல்லணும். அதுதான் விளையாட்டு பேஸ்கெட் பால் ஏதோ திறந்து வைக்க போகிறார். எது முக்கியம்? பேஸ்கெட் பால் திறந்து வைப்பது முக்கியமா? இல்லை, இன்னைக்கு நீங்கள் அந்த கட்சியுடைய தேர்தல் பரப்புரையாளர், ஒரு டெபுட்டி ஜெனரல் செக்ரட்டரி என்னமோ. ஸோ உங்களுக்கு பொறுப்பு இருக்குது. என்ன பண்ணணும்? இறங்குங்க. மக்களுடைய கோபத்தை நீங்கள் எதிர்கொள்ளத்தான் வேண்டும். மக்கள் கோபத்தான் படுவாங்க, அவங்க ஆதங்கத்தை சொல்லுவாங்க. அதையெல்லாம் நேரில் சந்தித்து மக்களை சமாதானப்படுத்துவது தைரியம் வேண்டும். அந்த தைரியம் இந்த இன்சிடென்ட் என்ன காமிக்கிறது அப்படின்னா, உங்களுடைய ஜெனரல் செக்ரட்டரி ஆகட்டும், ஜாயிண்ட் ஜெனரல் செக்ரட்டரி நிர்மல் குமார் ஒருத்தர், தென் புசி ஆனந்த் அவர்கள், நீங்கள் ஆதவ் அர்ஜுன் எல்லாருமே ஓடி போயிட்டீங்க அந்த இடத்த விட்டு. ஸோ ஒரு தலைவர் அப்படின்னா ஓடி போயிட்டீங்க. இப்போ எங்கே இருக்கீங்க தெரியல, அதான் சொல்கிறேன். ஓடி போயிட்டீங்க, இல்லை நாங்கள் இங்கே தான் இருக்கோன்னா சொல்லுங்க எங்கே இருக்கீங்கன்னு. சார், இப்போ ஒரு சின்ன விஷயம் சார். தோராபூரா மலையில் அமெரிக்கா குண்டு போடுது. ஆப்கானில் மக்களாக தான் முல்லா உமர் கோஷ்டியை சுற்றிட்டு தர்றாங்க. அப்படி பிடிச்சி உள்ள வச்சாலும் உடனே நமக்கு ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதா? கண்டிப்பா. அப்ப எதுக்கு ஓடணும்? பெயில் இஸ் எக்ஸெப்ஷன் சொல்லிட்டாங்க சுப்ரீம் கோர்ட். பெயில் இஸ் ரூல், ஜெயில் இஸ் எக்ஸெப்ஷன். சோ உங்களை பிடிச்சி உள்ள வச்சாலும் வச்சா என்ன இருக்கு? 4 நாள் 5 நாள் 1 மாசம் ஆகட்டும், சொல்லுங்க நீ எங்க மேல எந்த தப்பும் இல்லை, ஆர் நெக்லிஜென்ட், நாங்க இதை எதிர்பார்க்கவில்லை சொல்லுங்க. ஏன்னா அது இன்டென்ஷனலா யாரும் பண்ணல சொல்லலாம். ஆமா, அது யாருக்கும் கிடையாது. திமுக அரசு சரியா பாதுகாப்பு கொடுக்கலன்னு சொல்லலாம். போலீஸ் துறையினுடைய தவறுகளை சுட்டி காட்டலாம். வரம்பு மீறியது சொல்லி எல்லாம் நிறைய விஷயம் இருக்கு. கண்டிப்பாங்க. அப்ப இப்ப யாரு இப்ப யார போய் மக்கள் இப்ப இவர் மேல சந்தேகம் வருமா வராதா? கண்டிப்பா. இப்ப பாருங்க, திமுக சந்தேகம் இல்ல சார், நம்பிக்கை இழந்து விட்டார்கள். அது முக்கியம். நீங்க ஒரு பெரிய கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, தேர்தலை சந்திக்க போறீங்க. இப்ப என்ன பண்றீங்க? 2 வாரத்திற்கு தேர்தல் பரப்புரை எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டார். சஸ்பெண்டட் விஜய் கட்சி அவங்க 2 வாரத்துக்கு அப்புறம் ஆரம்பிக்க போறாங்க. இன் பிட்வீன் இவர் ஓடுறார் டெல்லிக்கு ஓடினா என்ன பண்ணீங்க? டெல்லியில என்ன செய்யறாரு? நான் கேக்குறேன், நீங்க என்ன கேக்குறீங்களா? நான் கேக்குறேன், டெல்லியில என்ன பண்றாரு? என்னுடைய क्वेश्चन பிரச்சனை கரூர்ல இல்லங்க. என்னுடைய क्वेश्चन நான் இன்னும் முன்னாடி சொன்னேன். கரூர்ல இருந்து பேச வேண்டிய நீங்க எதுக்கு டெல்லி போனீங்க? டெல்லியில அரசியல் நோக்கத்தோட போனீங்களா? இவ்வளவு பெரிய துயர சம்பவம் நடந்திருக்கிறச்ச அரசியல் முக்கியமா? அங்கிருந்து பிஜேபி இப்ப நீங்க சொன்னீங்க ஆர்எஸ்எஸ் தலைவர் ஒருத்தர் கல்யாணராமன் இப்படி பண்ண முடியுமா? இவருக்கு நாங்க சப்போர்ட் கொடுக்குற மாதிரி அந்த இதில் பேசியிருக்காரு. ராகுல் காந்தி இவரை பேசி 15 நிமிஷம். ராகுல் காந்தி நீங்க என்ன பண்ணிருக்கணும்? உங்களுடைய ஆளுங்க செல்வ பெருந்தொகை இவங்க எல்லாரையும்
இதுக்கு அனுப்பிச்சு அந்த இடத்துல ஒரு வீடியோ எடுத்து கரூர் மக்களுக்கு போட்டு காமிங்க, நாங்கள் உங்களோடு இருக்கோன்னு. அதான் ராகுல் காந்தி செஞ்சுருக்கலாம். அதை தான் எல்லா தலைவர்களும் சொல்லணும். இதை விட்டு ராகுல் காந்தி விஜயை பேசினீங்க 15 நிமிஷம், என்ன பேசினீங்க சரி சொல்லுங்க. ஏன்னா மக்கள் இப்போ கேட்பாங்க. இது மக்கள் ரொம்ப வேதனையோடு பார்த்துட்டு இருக்காங்க. என்ன திரு ரவி சங்கர் சார், இறந்து போனவங்களை பற்றி யாரும் இப்போ பேசுறது இல்லை. நிலைமை யாரை பார்க்க போறாங்க, யாரை பார்க்க போறாங்க, எந்த விசா, இதையும் தமிழ்நாட்டு மக்கள் கவனிச்சுட்டு இருக்காங்க. இதில் என்ன பார்க்குறாங்கன்னா, எந்த விதத்திலும் ஒவ்வொரு கட்சியும் அரசியல் இப்போ விஜயுடைய இது நேற்று வரைக்கும் என்னுடைய ஐடியாலஜிக்கல் என்மி பிஜேபி, இந்த எதிரி திமுக சொன்னீங்க. இப்போ பிஜேபி வராங்க பேசுறாங்க, ராகுல் காந்தி காங்கிரஸ் பேசுறாங்க, எல்லாம் பேசுறாங்க. ஸோ அரசியல் காய்கள் நகர்த்தப்படுகிறதா? தேர்தலை முன்னிட்டு, தேர்தலில் ஆதாயம் தேடி அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட். இந்த துயரமான கரூர் சம்பவம் நடப்பதுக்கு முன்னால தாவேகனுடைய மனநிலை எப்படின்னு தெரியுமா? ஒரு 6-7 தலைவர்கள் இருக்கிறாங்க, ஒரு 10 பேர் வச்சுருங்களேன். 10 பேரும் செய்தியாளர்களை சந்திக்கிற கிடையாது, யாருடைய அட்வைஸையும் கேட்குற கிடையாது, யாரை பற்றியும் மதிக்கிற கிடையாது. எங்கு பார்த்தாலும் கூட்டம் அலை மோதி இருக்கின்றது. ஆகவே நாம தான் அடுத்த முதலமைச்சர் என்ன கண்ணு கேட்டுறதோட நமக்கு எதிரியே இல்லை, நாம் யாரை மேலும் பேசலாம் என்ன ஒரு கற்பனை. இந்த கற்பனைக்குள்ளே அந்த 10 தலைவர்களை மனநிலை என்னென்ன தெரியுமா? ஆட்சியில் ராஷ்ட்ரிய, அதாவது மக்கள் ஓட்டு போடுறாங்க, வெற்றி போடுறோம், ராஜ்மஹலில் பதவியேற்கிறோம், ஹாய் ஈ நிர்மல் என்னும் நான் நான் சொல்லும்போது உடனே நம்மளாம் டிவியில் பார்ப்போமா, என்னென்ன மந்திரியும் பாருங்கள். ஒருத்தருக்கு வருவாய்த்துறையா, ஒருத்தருக்கு உள்ளாட்சித்துறையா, இந்த உள்ள அவங்க கற்பனை. ஆமாம், ஒருத்தருக்கு நெடுஞ்சாலைத்துறையாம், ஒருத்தருக்கு கனிமவளத்துறையாம், ஒருத்தருக்கு செய்தித்துறை மந்திரியாம், ஒருத்தருக்கு பிற்படுத்த நலத்துறையாம், ஒருத்தர் ஆயுத நலத்துறையாம், இப்படிலாம் மந்திரி சபையை அங்கே ரெடி பண்ணிட்டாங்க சார். ஒரு மாடல் மந்திரி சபை. ராமன் சார், நீங்க எப்பவும் சென்னையில 15வது வார்டு 16ஆம் வார்டு அவன் சொல்லுவீங்க, இன்னைக்கு வழக்கத்துக்கு மாறி இல்ல சார். அதாவது தாவேக்காவுடைய கற்பனையினுடைய நிலைப்பாட்டை அவங்க மந்திரி சபை அமைச்சது போலையும் எல்லாமே பொழுது விடிந்ததும் இந்த பாண்டிய நாடே என் பாட்டு கடுமை, நீங்களும் சற்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள், நானும் சற்று ஓய்வு கொள்ளுங்கள், நாம் சாயம் மாலை 4 மணிக்கு ராஜ்பவனில் சந்திப்போம்னு கற்பனை எல்லாம் நினைச்சாங்க. ஆனா நிலைமை என்னன்னா, இந்த மாதிரி துயர சம்பவம் நடந்து போச்சு. இப்போ இது அடுத்த கட்டத்தை சமாளிக்கிறதுக்கு அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. அப்போ பண்ண முடியாத சூழ்நிலையில் சில அரசியல் கட்சிகள் நீ வா வருவியா, வா 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 பேசுவோம், பழகுவோம், சேர்ந்து பழகுவோம், சேர்ந்து பயணிப்போம் சொல்லிட்டு அவர் ஏற்கனவே கொள்கை எதிரி, இந்த தாவேக்காவுடைய இந்த மனநிலையை திமுக ஸ்கேன் எடுத்து கையில் ரெடியாக வச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த பிரச்சனை எப்படி சீக்கிரமா முடிச்சுக்கிட்டு நாம அடுத்த தேர்தல் காலத்தில் இறங்குவோம் நிலைப்பாடு தான் இன்னைக்கு திமுக மனநிலை. இன்னைக்கு கரூர்ல பிஜேபி என்டிஏ குழு எம்பிக்கள் வந்தாங்க. என்டிஏ குழுக்கள் வரும்போது அந்த அதிகாரிகள் யாரும் சந்திக்க மறுத்தான் தெரியுமா? அந்த சம்பந்தப்பட்ட மாவட்டத்தில் இருக்கிற அதிகாரிகள் இவர்களை சந்திக்கவில்லை. ஏனென்றால் அந்த மாவட்ட அதிகாரிகள் இவர்களை சந்தித்தால் அவர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் வரும், இல்லோடு காத்திருப்போர் பட்டியலில் வரும். ஏற்கனவே அவங்கள யாரையும் டிரான்ஸ்ஃபரும் போடலை, எல்லாருமே அங்கே தான் இருக்கிறாங்க. கள்ளக்குறிச்சியில் கலெக்டரை மாற்றினீங்க, கள்ளக்குறிச்சியில் எஸ்பியை மாற்றினீங்க, ஆனால் கரூர் மாவட்ட சம்பவத்தில் ஒரு அதிகாரியோட மாற்றலை. நீங்கள் அரசியல் சாசனத்தில் 105, 194 படி எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் அந்த மக்களை சந்தித்துடைய நிலைப்பாடை அந்த மாவட்ட சம்பந்தப்பட்ட துறை அதிகாரியிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பது அரசியல் சாசனம் கூறுகின்றது. ஆனால் அதிகாரிகள் இவர்களை சந்திக்க மறுத்தனர். எனவே அவர்கள் நாங்கள் உள்துறை செயலர் சொல்கிறோம் என்ற நிலைப்பாடு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா தமாக யாரிடம் செல்வது? தாவேக்கா. ஆமாம், தாவேக்கா யாரிடம் போவதுன்னு அந்த கரகாட்ட படத்தில் அந்த பழைய வண்டி கதை மாதிரி உள்ள நிலைப்பாடு இருக்குது. இந்த மாதிரி நிலைப்பாடு போகிறதுனால கரகாட்ட படத்தில் ஈயம் பிச்சளை பெருச்சம்பளம் இதுக்கு முன்னாடி மைசூர் இதில் நிறைய கதைகள் இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி ஒரு காமெடிக்கான ஒரு நிலைப்பாடை 2 தேசிய கட்சியிலும் அவர் அப்போ நீ வாரு, நீ கூட தான் வரணும், அங்கே போத நீ கூட தான் வரணும்னு சொல்லும்போது அப்போ அவர் என்ன பண்ணா தலையா பூவா என்ன உள்ள நிலைப்பாடு உருவாகி போச்சு. இன்னைக்கு சிஎம் ராமநாதபுரத்தில் பேசுறாரு. என்ன பேசுறாரு தெரியுமா? காமராஜரை எடுத்துக்கொண்டது ஆர்எஸ்எஸ் இயக்கம். 100 ரூபா ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விளக்கு 100 ரூபா நாணயம் தேவைன்னா உங்கள் அப்பாவுடைய நாணயம் இதுக்கு ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் ராஜ்நாத் சிங் தானே வந்தார். அன்னைக்கு கண்ணேவா கன்னியமதேவா நீங்கள் வாருங்கள், நாங்கெல்லாம் நான் உன் விழியும் என் விழவும் சந்தித்தால் அப்போ அன்னைக்கு ஆர்எஸ்எஸ்ன்னு தெரியல.
இன்னைக்கு தேச விரோத கட்சி, தேசத்துக்கு எதிரான கட்சி இன்னைக்கு ஃபுல்லாக பேச்சுனா ஏன் காரணம் தெரியுமா? ராமேஸ்வரத்தில் சிறுபான்மை மக்களை வாக்குகளை கவர் பண்ணதுக்காக அங்கே ஒரு RSS விட்டு சிங். அப்போ என்ன ஒரு நாடகம்? அப்போ உங்களை மனநிலை என்ன? ஏதாவது மணிப்பூர் செல்லாதவர், அங்கு கமிட்டி அனுப்பாதவர், இன்று கரூர் மேட்டில் இப்படி கமிட்டி வந்தன, பதில் சொல்வாய் பத்திரகாளியே என்று சொல்லி நிலைப்பாடுகள். அது மட்டும் இல்லை, திருவிழாலாம் முடிஞ்சிருக்கு. பத்திரகாளி முதலமைச்சர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இன்னைக்கு அந்த ராமேஸ்வரம் அந்த பேட்டி எடுத்து பாருங்க. பிஜேபியை பேட்டி அவ்வளவு கேவலமாக பேசுவது எப்படின்னா, இந்த திமுக தலைமைகளுக்கு பேச்சிருக்காங்க பற்றில சைதை சாதிக்கு, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, சூர்யா வெட்டி கொண்டான் போல ஒரு முதலமைச்சர் பேசுறாருன்னா, அப்போ இதில் என்ன நம்ம நினைக்கிறதுக்கு? பாரத பிரதமரை பற்றி இவ்வளோ பேர் காமராஜர் மேட்டு ஏங்க அதெல்லாம் ஒரு வரல, ஒரு பழைய இதெல்லாம் எடுத்து வெளியே விடும்போது அப்போ மக்கள் இன்னும் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போ நீங்கள் என்ன ஓட்டு வாங்க வேண்டும் என்ற ஒரே நிலைப்பாட்டில் தான் திமுகவுடைய மனநிலை என்று சொல்லுகின்றது தவிர்த்து கரூர் மேட்டில் ஏற்கனவே அவங்கள செட் பண்ணி வச்சாச்சு, வழக்கு முடிஞ்சு போச்சு, அந்த மாதிரி நிலைப்பாட்டில் வரும். இதுதான் நிலைப்பாடு இருக்குது சார். சரி ராம்கி சார், இப்போ எல்லாத்தையும் இணைச்சி ஒரு ரத்தின சுருக்கமான இந்த நிலை பாதிக்கப்பட்டக்கூடிய முக்கியமான பிரச்சனை, அரசுகள் நடக்கக்கூடிய முறைகள், மத்திய மாநில அரசுகள், அரசியல் கட்சிகளின் எதிர்பார்ப்புகள், எல்லாத்தையும் ஒரு அழகான கருத்தை தான். இன்றைய நீதிமன்றம் கேட்டிருக்க சில கேள்விகளில் திமுக அரசு மீதும் சில கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்குது. என்னென்னா, நீதிமன்றம் தலையிட்டு கேள்வி எழுப்பும் வரை நீங்கள் காத்திருக்கணுமா, நீங்கள் ஏன் இந்த கைது நடவடிக்கைகளை ஆரம்பிக்கக்கூடாது, கைது நடவடிக்கைகள் நிறைய தாமதம் ஏற்பட்டது ஏன்ங்கிற கேள்வி கேட்டிருக்கு. இது நியாயமான கேள்வி, நீதிமன்றம் எழுப்புகிற கேள்வி நிச்சயமாக. ஏன்னா நீங்கள் திமுக ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுது. நீங்கள் சம்பவம் நடந்து 1 மணி நேரத்திலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் அறிவித்தது. உடனடியாக நீதிபதி அருணா ஜெகதீஷ் தலைமையில் கமிட்டி இருந்தாங்க. உடனே முதல்வர் அடுத்த நாள் காலையில் கிளம்புறதா இருந்தால் உடனே கிளம்பி போகிறார், 3:30 மணிக்கு அங்கே இருக்கார், உடனே போகிறார். ஸோ அங்கே நைட்டு முழுக்க ட்ராவல் பண்ணி அது உடனடியாக போய் பார்க்குறாங்க. வெளிநாட்டிலிருந்து பிரமுகர்கள் வராங்க, பார்க்குறாங்க. ஸோ இவ்வளோ வேகமாக துரிதமாக செயல்பட வேண்டிய நிர்பந்தம் அரசுக்கு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு தாவேக்காங்க ஒரு த்ரெட்னிங் ஃபேக்டர். ஸோ இது அரசியல் வாய்ப்பாக ஆனால் அவ்வளோ தூரம் பண்ணவங்க இதை ஏன் ஒரு அரசியல் நடவடிக்கையாக ஒரு ஏன் அரசினுடைய நடவடிக்கையில் ஒரு சின்ன சுணக்கம் ஏற்படுகிறது. அதுக்கு என்ன காரணம், அந்த தயக்கத்துக்கு என்ன காரணம்ங்கிற கேள்வியையும் நீதிமன்றம் கேட்குது. என்ன கேள்வி? நீங்கள் அதாவது கிடுகிடுன்னு இவ்வளோ தூரம் ஃபாஸ்ட்டாக பண்ணீங்க, அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போட்டு உடனே இவங்களை இன்னை வரைக்கும் இந்த குற்றத்தை சம்பந்தப்பட்ட 2 பேர் தானே, அதுவும் 2 பேர் உள்ளூர் மாவட்ட தலைவர்கள் 2 பேர் தானே அரெஸ்ட் பண்ண முடியுது. நீங்க புசி ஆனந்தியும் நிர்மல் குமாரையும் அரெஸ்ட் பண்ண முடியலையே. சிக்கிக்கிட்டாப்ல மதியழகன் சிக்கிக்கிட்டாப்ல. ஆமா, அவருக்கான பின்னணி இல்லை, இவங்க பெரிய பின்னணி. அந்த பின்னணியில இவங்க இன்னும் அதை வரைச்சுனா இன்னைக்கு தனி விமானத்துல போறார், தனி விமானத்துல பெரிய. அப்ப பாத்துங்க, அப்ப அவங்களே இன்னும் நெருங்குவதற்கு இன்னும் காலமாகும். இப்போ அவங்களே நீங்கள் ஒரு பார்ட்னராக கேஸ் சேர்த்தா கூட அவங்களை நெருங்குவதற்காக இதை திமுகவுக்கு இந்த தேர்தலில் பணம் கொடுத்தவங்களும் ஆதவ அர்ஜுனா மாமனார் தான். ஆமாம், அது நமக்கு தேர்தல் பாண்டில் தெரிஞ்சதுல 500 சில்லற கோடியை மார்டின் நிறுவனம் தான் கொடுத்தது. அப்படித்தானே? பாரதிய ஜனதாவுக்கும் 1700 கோடியை கொடுத்தாங்க. 2 பேருக்குமே அவங்களுக்கு தொடர்பு இருக்கு. இப்போ நீங்க சொன்ன பேச்சு பேசுறேன், சொல்லுங்க. தாவேக்காவோட நிலைப்பாட்டிலையும் ஒரு பெரிய மாற்றம் இருக்கு. ஏன்னா இந்த 1 வாரமாக நிறைய கான்ஸ்பிரசி தியரியெல்லாம் சொன்னாங்க. அந்த கான்ஸ்பிரசி தியரியை நம்பி அப்பாவி தமாக தொண்டர்கள், விஜய் ரசிகர்கள் எவ்வளோ ஏகப்பட்ட ரீல்ஸ், எவ்வளோ வீடியோஸ் போட்டு இந்த பாருங்க செருப்பு இங்கேருந்து பறக்குது, இந்த ஆளு நம்ம கட்சிக்கு என்னென்னமோலாம் போட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்க கோர்ட் என்ன சொல்லுது, ஒரு விபத்து அப்படிங்கிறார். கோர்ட் என்ன சொல்லுது, மேன் மேட் டிசாஸ்டர்னு சொல்லுது. ரொம்ப அழுத்தமாக அதை பதிவு செய்யப்பட்ட மனித தவறு. இதுல நீங்க ஆக்சிடென்ட் சொல்லவே முடியாது. ஸோ அப்போ அந்த இடத்துல போய் இன்னைக்கு தாவேக்காவும் ஒப்புக்கொண்டு அது விபத்துங்கிற மாதிரி தான் கொஞ்சம் ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஸோ இது ஒரு பெரிய மாற்றமா? அப்போ இது வரைக்கும் இத்தனை ஆண்டு 1 வாரமா நீங்க மக்களை ஏமாற்றி சொல்லிட்டு இருந்தீங்களா, இது பெரிய கான்ஸ்பிரசி தியரி இருக்குது பின்னாடி, அதாவது என்ன மாதிரியான தியரினா வேற எங்கோ மக்கள் இறந்து போய் அதை ஒன்றா இங்கே போட்டாங்கிறலாம் சொன்னாங்க. இதையெல்லாம் உடைத்து விட்டு இன்னைக்கு தாவேக்கா வேறு விதமான ஒரு ஸ்டாண்ட் எடுக்குது. ஒரே ஒரு கேள்வி சுருக்கமா நிறைவு கருத்து. இப்போ முக்கியமாக திருமாவளவனை நம்ம அவருடைய கருத்தை தள்ள முடியாது, வேல்முருகனும் சொல்ல முடியாது. இப்போ விஜயை கைது செய்வதற்கு திமுகவுக்கு தயக்கம் ஏன்? இப்போ அவங்க கேட்குறாங்களே, ஒரு பக்கம் விஜய் கைது செய்யணுமாங்க, ரொம்பவே யோசிக்கிறதாக சொல்லப்படுகிறது. அவர் தானே தலைவர், அவரை பக்கம் தானே வந்தாங்க. அப்போ ஏன் வலுத்தவனுக்கு ஒரு நியதிங்கிற கேள்வியெல்லாம் வந்துருச்சு. ஒரே காரணம் தான், அரசியல் ரீதியாக நடக்கப் போகிற மாற்றங்கள், அது விஜய் பின்னாடி இருக்கிற கூட்டம், இது திமுகவை நிச்சயமாக பயமுறுத்துகிறது. அதன் காரணமாக தான் இன்று
விஜய் இடத்துல வேறு ஏதோ இருந்திருந்தால் நிச்சயமாக அவருடைய பெயர் எஃப்ஐஆர் இடம்பெற்றிருக்கும். ஏங்க அவருக்காக தானங்க அவ்வளோ கூட்டம் வந்தது. அவருடைய வாகனம் வந்த இடத்துக்கு அப்புறம் தான் அவ்வளோ பெரிய தள்ளுமுள் நடந்தது. ஸோ அந்த வாகனத்தில் பிரதானமாக இருந்தால் இவருடைய பேச்சு முடிந்த பிறகு நடக்கக்கூட இல்லை. அது பேச்சு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சில சம்பவம் நடந்திருக்குது. அவர் பேசி கொண்டிருக்கும் போதே மக்கள் கீழே மயங்கி உழுறாங்க, செத்து விழுறாங்கும் போது அந்த இடத்துல அவர் பிரதானமான ஆளா இருக்காரு. அவருடைய பெயர் இன்னைக்கு சேர்க்கப்பட்டிருக்க அவரை குறைந்தபட்சம் விசாரிக்கணும். அவரை அருணா ஜெகதீசன் தூத்துக்குடி யாருக்கெல்லாம் சம்மன் கொடுத்தாங்க, இன்னைக்கு அவங்க சம்மன் கொடுத்து விஜய் அவர்களை விசாரித்து ஆக வேண்டும். ஸோ இதையெல்லாம் செய்வதற்கு அரசு தயக்கம் காட்டுகிறது. திமுக அரசு அது நிச்சயமா திமுக அரசு தயக்கம் காட்டுகிறது. என்ன அவங்களுக்கு இப்ப என்ன பயம், இதுல என்ன தயக்கம், இதுல என்ன வந்திருக்குது? நீங்க நேர்மையா சரியான வழி செய்யணும். இதுல நிச்சயம் உடனடியாக அந்த விஷயத்தை செஞ்சிருக்கணும். அது செய்யாமல் உங்க அந்த தயக்கம் ஒன்று தெரியுது. ரெண்டாவது, இங்க தாவேகாவிடம் அது தாவேகா கட்சியெல்லாம் அவங்க மாற்றம் நேற்று சொன்னதுக்கு நீங்க மாறி மாறி பேசுறாங்க. இதுக்கு நடுவில் பாஜக ஒரு குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்கிறது. அவங்களுடைய ஸ்டாண்ட் என்ன? நீங்க ஆரம்பத்தில் ஒரு ஸ்டாண்டு சொன்னீங்க, நாங்கள் வெளிப்படையாக வெளியில் நின்று அமைதியாக பார்க்குறோம், இது தவறு, ஒரு கட்சிக்கு ஏற்பட்ட இழுக்கு, ஒரு தலைவனாக நடந்து கொள்ளவில்லை, இப்படிலாம் பேசி இன்னைக்கு அவர்கள் இந்த தாவேகா தொண்டர்களை குறிவைத்து நடவடிக்கிற ஒரு அரசியல் நடவடிக்கைகள் ஆதவஜனா பின்னணியில் என்னன்னு தெரியல, அவர் எதற்காக டெல்லி போயிருக்கான்னு தெரியல, பல ஸ்பெகுலேஷன், பல வியூகங்களை ஆரம்பிச்சிருக்கு. ஒருவேளை இந்த கட்சி என்டிஏக்குள்ள வருமா, வந்தால் என்ன ஆகும், இது போன்ற அரசியல் கணக்குலையும் ஆரம்பிச்சிருக்குது. ஸோ அதெல்லாம் இதெல்லாம் பார்க்கும்போது எல்லா தரப்புலையும் ஒரு மாதிரியா ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட் தான். ஆக மொத்தம் குழம்பி ஒரு மாதிரி மனதளவில் பாதிக்கப்பட்டிருப்ப தமிழ்நாட்டு மக்கள் தான். இந்த அளவுக்கா ஒரு இன்சிடென்ட் இப்படி அரசியல் மயமாக்கப்படுங்கிறத மக்கள் ஒரு விரக்தியில் இருக்காங்கிறது நம்மளால தெரியும். நேர்களே, ரொம்ப நாங்கள் பேசினாலும் ஒரு பக்கம் வலி இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த 41 உயிர்களுக்கான பொறுப்பு என்ன? கண்ணீர் வடிக்கிறாள் அந்த தாய். என் பிள்ளைக்கு அடுத்த மாதம் கல்யாணம் நடக்கணுமே, பிணமாக போயிட்டானே, வருவேன்னு சொல்லிட்டு போனானே, செல்ஃபி எடுத்து அனுப்புனானே, இதுக்கெல்லாம் கேள்வி இல்லை. இதை பற்றிலாம் நம்ம பேசலை. அவர் அங்கே போனார், இங்கே போனார், கோர்ட்டு நீயா நடவடிக்கைன்னு திமுகவை கேட்கறது, அவங்க ஆள் அனுப்புறது, இப்படி ஒரு அரசியல் மயமாக போய்விட்டது. மனித நேயம் இருக்கிறதா என்ற கேள்வியோடு நாம் முடிக்க போகிறோம். தொங்கித்தான் இருக்கிறது. இதை தவிர யாரோடு கூட்டணி அமைத்தாலும் அது வருங்கால நிலை. அதை தாண்டி மனிதா, உன் சக மனிதர்களுக்கும் குழந்தைகள் உயிருக்கான மதிப்பீடு இதுதானா? இந்த கேள்வியோடு முடிச்சிடும். நம்மோடு நிறைய பேசின மரியாதைக்குரிய ராம்கி அவர்கள், ரவிசங்கர், திரு ராமன், உங்கள் அனைவருக்கும் உளப்பூர்வமான மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.